ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லலாம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். இது முக்கியமாக இந்த விஷயம் வந்துட்டு கமருதீன் அண்ட் விஜய் பார்வைக்கு தெரியும்னு நம்ம நினச்ச விஷயத்த அவங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பேட் அது என்னது? ஏன்னா அதை நம்ம கரெக்டாக சொல்லிடணும். பேட் டச்சு. ஏன்னா அது ரொம்ப பெரிய வார்த்தை. அதனால தான் கமருதீன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த வார்த்தை நீ எப்படி சொல்லுவேன்னு. ஆனால் அவங்க சொன்ன உண்மையான வார்த்தை அன்வான்ட் டச். அதை வந்து பேட் டச்சுன்னு யார் மாற்றினது? வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்தாங்களா அவங்க மாற்றினது. அந்த ஒரு விஷயம் பயங்கரமாக ஹிட் ஆகி கமருதீனை அவர் வந்து திடீர்னு தோணும் போதெல்லாம் கேட்டு சண்டையாகி பிரச்சனையாகி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள். ஆனால் அந்த வார்த்தை சொல்லவே படலை. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். இது வந்து விஜய் பார்வதிக்கும் தெரியல, கமருதீனுக்கு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்றதை அவங்களே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு போஸ்ட் வந்து யாரோ ஒருத்தங்க அவங்களுடைய ரசிகர் பண்ணது தான். ரசிகர் பாரு ப்ளீஸ் நோ திஸ், யூ நெவர் யூஸ் த வேர்ட் பேட் டச் இந்த ஷோ. நீ வந்து பேட் டச்ன்ற ஒரு வார்த்தை நீ யூஸ் பண்ணவே இல்லை. நீ வந்து திவாகர் கிட்ட சொல்லும்போது அன்வான்ட் டச்சுன்னு தான் சொல்லியிருக்க. அதே மாதிரி வந்து இதை வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்தவங்க தான் ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஹர்ட்டாக நினச்சிக்கிட்டு நீயும் சரி கமருதீனும் சரி தேவையில்லாமல் சண்டையை போட்டுக்கிட்டீங்க. அதனால தான் உங்களுக்குள்ளே நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. தயவு செஞ்சு இது ரிமூவ் பண்ணிக்க. நீ வந்து பேட் டச்சுன்ற ஒரு வார்த்தையை சொல்லவே கிடையாது. நீ சொன்னது அன்வான்ட் டச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை வந்து ரெண்டு பேருக்கும் போட்டு கமருதீன் அண்ட் விஜய் பார்வதி போட்டு ஷேர் பண்ணது. அதை வந்து இப்போது விஜய் பார்வதி அவர்கள் வந்துட்டு ஷேர் பண்ணது உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம். ஆனால் கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் முன்னாடி தெரிஞ்சால் ரெண்டு பேருமே அதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு நான் பேட் டச்சுன்னு சொன்னது தெரியாமல் சொல்லிட்டு நான் மன்னிச்சிருக்கேன்னு ஒரு பக்கம் கேட்டாலும், இன்னொரு பக்கம் அவர் அதை எப்படி நீ சொல்லலாம், உனக்கு எப்படி தோணுச்சு? ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை அது. ரொம்ப அது வந்துட்டு அதை பண்ணவே கூடாது அந்த மாதிரி தான். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி வார்த்தையை வந்துட்டு திவாகர்கிட்ட இந்த பொண்ணு சொல்லிருச்சே அப்படி வந்து வைல்ட் கார்டு என்ட்ரிலாம் சொல்லியிருக்காங்களே, அப்போ வெளியில் என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஒரு வாட்டியும் சண்டை போச்சு. பட் என்ன பண்ணுறது, வெளியில் போய் அவர் தெரிஞ்சுக்கிட்டாங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா வெளியில் போகும்போது அதுவும் இல்லாமல் வெளியில் நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க தெரியாமல் இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு போனாங்க. ஆனால் அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு ஃபாலோவர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிறாங்க. நல்ல ஒரு விஷயம். பார்க்கலாம் அவங்கள இருந்து கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு வெளித்திரையில் நம்ம பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு, அதாவது அன்வான்ட் டச்ன்றதை வந்து பேட் டச்சாக வந்து ட்விஸ்ட் பண்ணி இங்கே இவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு பூகம்பத்தை வெடிக்க வச்சுருக்காங்க. இது யார் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.